பிஜிடிஆர்பி 2025 மார்ச் மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வருமா என்ற கேள்விக்கு என்னை பொறுத்தவரையில் மார்ச் மாதம் இறுதிக்குள் நோட்டிஃபிகேஷன் வராது. காரணம் என்னென்னா 2 விஷயங்கள் இருக்குது. 361 பிஜி பணியிடம் வேண்டும் என்று 2% அமைச்சு பணியாளர்களுக்கான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இப்போ நிலுவையில் இருக்குது. அந்த வழக்கோட தீர்ப்பை பொறுத்து பணியிடங்கள் பள்ளிக்கல்வித்துறைக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் தான் யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் டிஆர்பி கிட்ட வரும். 2வது விஷயம் என்னென்னா, இப்போ புதுசாக வந்த ஜிஓ 8% எஸ்ஜிடி 2% மினிஸ்ட்ரல் சாப் கொடுக்கணுன்ற புதிய அரசாணை திருத்தம். இந்த அரசாணையை ஏன் திருத்தியிருக்கீங்க, இதுக்கான அவசியம் என்ன என்ற ஒரு தகவலையும் தற்போது நடந்து கொண்டிருக்கிற பிடி அசிஸ்டண்ட் நியமன ஆணை தடை பார்க்கனா நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கார். பிடிஏ அசிஸ்டண்ட்டில் 2% ரிசர்வேஷன் கொடுக்கணும் ஃபார் த மினிஸ்ட்ரல் ஸ்டாஃப் அப்படின்ற இந்த கேஸோட பேஸே அதுதான். ஆனால் அந்த பேஸை நீங்கள் பிஜி அசிஸ்டன்ட் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் ப்ரொமோஷன்லேருந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் கொடுக்கும்பொழுது இந்த கேஸோட அடித்தளத்தை நீங்கள் உடைக்கிறீங்க. இப்போ பிஜி டிஆர்பி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு புதிய அரசாணை பிறப்பிப்பதற்கு என்ன அவசர காரணம், அதோட தேவைப்பாடு என்னன்ற ஒரு கேள்வி அந்த வழக்கில் வச்சுருக்கார். அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வெளியிடப்பட்ட ஜிஓவே ஒரு கேள்விக்குறியாக நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது நமக்கு மார்ச் மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வராதுன்றது என்னுடைய பார்வையில் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். அப்புறம் இந்த 361 பிஜிஎஸ்டன் போஸ்ட் வேணுன்றதுக்கான எவிடன்ஸ் இது தான். டைரக்டிங் த ரெஸ்பாண்ட் ஆஃப் த ரிசர்வ் 361 போஸ்ட் ஆஃப் த பிஜி அசிஸ்டன்ட் அது கமிங் அண்டர் த தமிழ்நாடு எஜுகேஷன் சப்பார்டினேட் சர்வீஸ். 800 போஸ்ட் பிடி அசிஸ்டன்ட் கேட்குறாங்க. நம்ம அந்த தகவல் விட்டுருங்க, அது பிடி. இப்போ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் எவ்வளோ ரெக்ரூட்மெண்ட் வந்தாலும் ஆல்ரெடி 2% அமைச்சு பணியாளருக்கு கடந்த ஒரு 10 வருஷமாக எங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கல, அதில் 361 போஸ்ட் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது இந்த 361 போஸ்ட்டு ப்ரொமோஷனில் தான் கொடுக்கணும், கவுன்சிலிங் வச்சு ஃபில் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. கடைசி லைனில் பாருங்கள், backlog vacancy and call the staff from the Tamil Nadu Ministerial Service for counseling for filling up the said vacancy the post of PG assistant BT assistant. மேலே சொல்லிக்கிற மாதிரி 361 PG assistantக்கும் ஒரு 800 போஸ்ட் BT assistantக்கும் எங்களுக்கு கவுன்சிலிங் வைங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது அந்த 361 போஸ்ட்டை டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வச்சு எடுக்க போகிறாங்களா இல்லை ப்ரொமோஷனில் கொடுக்க போகிறாங்கன்றது நீதிமன்றத்தோட தீர்ப்பை பொறுத்து தான் நோட்டிஃபிகேஷன் எல்லாம். ஸோ பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் இந்த 2% வழக்கில் முக்கியமாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் வராது என்பது என்னுடைய கணிப்பு. என்னுடைய கணிப்பில் அரசோட செயல்முறை இந்த மாதிரி இருக்குது. தேர்வுக்கு படிப்பதற்கும் பயிற்சி எடுப்பதற்கும் மீண்டும் தொடர் பயிற்சி எடுப்பதற்கும் உங்களுக்கு நேரம் இருக்குன்னு நேர்மறையாக நினச்சிட்டு படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தகவல், சொல்லணும்னு தோணுச்சு, இருக்கிற எவிடன்ஸை கொடுத்துட்டேன். ஸோ 361 போஸ்ட் கொடுக்கணும், 2% அமைச்சு பணியாளர்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்று பெண்டிங்கில் இருக்குது. 2வது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு 8% எஸ்சிடி 2% மினிஸ்ட்ரல் ஸ்டாஃப்க்கு இந்த மாதிரி ஒரு அரசாணை புதுசாக நீங்கள் கொடுக்கறதுக்கு என்ன காரணம், என்ன அவசியம் அப்படின்ற கேள்வி நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் மிகப்பெரிய கேள்விக்குறி. மீண்டும் இது போன்ற ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். இது ஆயிஷாவின் கசடர கற்க.